கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓய்வு நாள் பள்ளி பாட தியானத்திற்கு உங்களை அன்போடு நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். 3ஆம் காலாண்டிலே நாம் 1 மற்றும் 2 கொரிந்தியர் நிருபங்களை படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். இன்றைக்கு 2வது பாடம். என்ன தலைப்பில் படிக்க போகிறோம் என்றால், சிலுவையின் செய்தி, சிலுவையை பற்றிய உபதேசம், த மெசேஜ் ஆஃப் த கிராஸ் என்ற தலைப்பில் நாம் பாடத்தை கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். மனப்பாட வசனம் 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். கொரிந்து சபையை பவுல் உருவாக்கி சென்ற பின் 2-3 ஆண்டுகள் கழித்து அங்குள்ள வேதனையூட்டும் பிரச்சனைகளை கேள்விப்பட்டு கிபி 55, 56, 57க்குள் பவுல் எழுதியதே 1 கொரிந்தியர் நிருபம் ஆகும். சரிங்களா? அதாவது 51 வருஷம் அங்கே போகிறாரு, 1.5 வருஷம் ஊழியம் செய்கிறாரு, 53 ஆயிடுச்சு. அவர் போனதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழித்து பிரச்சனைகள் கேள்விப்படுகிறார். அவர் எழுதின முதல் நிருபம் இந்த 1 கொரிந்தியர் நிருபம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கிறிஸ்தவர்களின் பலவீனங்களை இந்த புத்தகம் படம் பிடித்து காட்டுகிறது. சரிங்களா? நீ பெரியவனா, நான் பெரியவனா, நீ அவனை சேர்ந்தவனா, பவுலை சேர்ந்தவன், அப்பொல்லோவை சேர்ந்தவன் அப்படின்னு பிரிவினைகள், இன்னும் சபையாருக்கிடையில் விபச்சாரம், இன்னும் போட்டிகள், ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் கேஸ் போடுறது. சரிங்களா? இதை நீங்கள் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆகவே கிறிஸ்தவர்களின் பலவீனங்களை இந்த புத்தகம் படம் பிடித்து காட்டுகிறது. இப்போ கிறிஸ்தவங்கன்னா நல்லா இருப்பாங்க, ஆகா ஓகோன்னு இருப்பாங்க, உண்மை உத்தமமாக இருப்பாங்க. உண்மைதான், உண்மை உத்தமாக இருப்பாங்க, அதே சமயத்தில் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஒரு காலத்தில் உண்மை உத்தமாக இருந்தாங்க, ஆனால் இப்போ இருக்கிறாங்களா அப்படின்றதான் கேள்வி. அப்போ கிறிஸ்தவர்கள்னால் அவங்ககிட்ட கெட்ட காரியமே இருக்கக்கூடாது என்று அர்த்தமா? சபை பூமியில் இருக்கும் வரை, பாவம் நம்மில் இருக்கும் வரை, சாத்தான் உலகெங்கும் உலாவுகிற வரை சபையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அன்பானவர்களே, பல நேரங்களில் சபையில் உள்ளவர்களை பார்த்து அநேகர் வெளியே போய்விடுகிறார்கள். இது வேதனையான காரியம். அப்படி அநேகர் வெளியில் போனாலும் அந்த உள்ளே இருக்கிறவங்க அதை பற்றி கவலையப்பட, எவன் போனான்னு வந்தானே கவலையப்படாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போது எல்லாத்துலேயும் ஒரு பேலன்ஸ், ஒரு சமநிலை தேவை. உள்ளே இருக்கிறவங்க ஆண்டுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் எல்லாருமே. அதே சமயத்தில் உள்ளே இருக்கிறவர்கள் உண்மையாக இல்லாவிட்டாலும், ஆண்டுக்கு உண்மையாக இல்லாவிட்டாலும், உள்ளே இருக்கிறவங்க அவங்கள பார்க்கக்கூடாது, ஆண்டவரை பார்க்க வேண்டும். சமநிலை மிகவும் அவசியம். அன்பானவர்களே, அப்போ பிரச்சனைகள் இருக்கிறது. தீர்வு என்ன? 1ஆம் நிருபத்தின் 1ஆம் அதிகாரத்தில் முதன்மை நபராக கிறிஸ்துவை முன்வைக்கிறார் பவுல். சரிங்களா? அதனால தான் சிலுவையை பற்றி உபதேசம் என்று படிக்க போகிறோம். ஜெபத்தோடு படிக்கலாமா? எங்கள் நல்ல பிதாவே, இந்த வேலைக்காமுக்கு நன்றி. உம்முடைய சத்திய வார்த்தைகளை படிக்கிற இந்த மாபெரும் பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த 3ஆம் காலாண்டில் ஆண்டவரே, நாங்கள் படிக்க போகிற இந்த 2ஆம் பாடத்தை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். சிலுவையின் செய்தியை புரிந்து கொள்ள எங்களுக்கு ஞானம் தாரும். ஆவியானவர் இப்பொழுது எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த 2ஆம் பாடத்தில் 4 முக்கிய அம்சங்களை நாம் படிக்க வேண்டும். 1வது சிலுவை, 2வது பைத்தியம், 3வது ஞானம், 4வது கிறிஸ்து அல்லது மேசியா என்று 4 அம்சங்களை புரிந்து கொண்டால் பாடத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். 1வது சிலுவை, கிராஸ். இந்த சிலுவை என்றாலே ரோமர்களுக்கு அது சித்திரவதை கருவி, அவமான சின்னம். அதை நினைத்தாலே கசக்கும் சிலுவை என்றாலே. பவுலுக்கும் நமக்கும் அது ஓர்
ஒப்புரவாக்கும் கருவி. பைபிள் சொல்லுது பாருங்களேன், கொலோசியர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பிதாவுக்கு எது பிரியமாயிற்றுன்னா, கிறிஸ்து மூலமாக அவர் சிலுவையில் மரிப்பதன் மூலம் பரலோகத்தில் பூலோகத்தில் உள்ள எல்லாத்தையும் தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ள பிதாவுக்கு பிரியமாயிற்று. அப்போ சிலுவை என்பது ஒப்புரவாக்கும் கருவி. சிலுவை தாழ்மையின் சின்னம். பாருங்கள், பிலிப்பியர் 2:8 படிக்கிறோம், அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். தாழ்த்தினார். கிறிஸ்து எங்கே தாழ்த்தினார்? சிலுவையிலே தம்மை தாழ்த்தினார். ஆக தாழ்மையின் சின்னமாக சிலுவை காணப்படுகிறது. அதை நினைத்தாலே இனிக்கும். எதை? சிலுவை. சிலுவையிலே தொங்கினவரை, அவர் செய்த தியாகத்தை, சிலுவையிலே செய்த தியாகத்தை நினைத்தாலே இனிக்கும். ஏனென்றால் நம் பாவக்கடன் தீர்ந்த இடம் அதுதான், அங்கேதான். 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு படிக்கிறோம். பார்த்தீங்களா? அப்போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்துட்டார். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை அப்படின்னு பாட்டு பாடுறோம்ல. அப்போது நம்முடைய பாவக்கடன் அங்கே தான் தீர்ந்தது. ஆகவே அப்போ ரோமர்களுக்கு சிலுவைன்னா அது வித்தியாசமானது. ஆண்டோட பிள்ளைகளுக்கு சிலுவை என்றால் அது முற்றிலும் வித்தியாசமானது. எல்லா காலங்களிலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு வல்லமையான சிலுவையை பற்றிய உபதேசமே ஆகும். 1 பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறிவியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஏன் அப்படி சொல்றாருன்னா, அத்தேனே பட்டணத்தில் அவர் ஊழியம் செய்தது எப்படின்னா, அறிவு ரீதியாக தத்துவ ரீதியாக பேசினார் அத்தேனே பட்டணத்தில். அதனால் ஊழியத்தில் அவர் அங்கே பெருவெற்றி காணவில்லை. ஆனால் கொரிந்துவில் ஒரு தீர்க்கமான தீர்மானத்துடன் ஊழியத்தில் அவர் ஈடுபட நினைத்தார். அதனால தான் இப்படி சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை தவிர சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிற்கு தீர்மானித்திருந்தேன். அப்போஸ்தலர் 17 நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்த்தீங்கன்னா அதில் சில தத்துவார்த்தமான காரியங்கள்லாம் பவுல் சொல்லியிருப்பார். உங்களிலும் சில புலவர்கள், சில கவிஞர்கள் இப்படி சொல்லியிருக்காங்களே, அப்படி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு பேசியிருப்பார் அத்தேனே பட்டணத்தில். ஆனால் கொரிந்து பட்டணத்தில் இயேசுவை மட்டும் அறிவிக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன்னு சொல்கிறார். 1 பாருங்கள், ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். பார்த்தீங்களா? அப்போ இந்த வசனத்தில் ஞானஸ்நானம் முக்கியம் இல்லை அப்படின்னு பவுல் சொல்கிறார் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நாட் பேப்டைசிங் பட் இவாஞ்சலைசிங் அப்படின்னு சொல்கிறார். என்ன அர்த்தம்னா, ஞானஸ்நானம் கொடுக்கணும், ஆனால் கிறிஸ்துவை அறிவிக்கணும். கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிற உபதேசங்கள் என்ன, இதெல்லாம் போதிக்கணும். உள்ளதை உள்ளபடி சத்தியத்திலிருந்து போதிக்க வேண்டும். சாதுரிய ஞானம் இல்லாமல், ரொம்ப லாஜிக்காக தத்துவ ரீதியாக இல்லாமல் கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்பதை பவுல் இங்கே முக்கியப்படுத்துகிறார். அன்பானவர்களே, பாருங்கள், அந்த தீர்மானம்தான் பவுலை ரோமாபுரியில் இருந்த கொரிந்துவில் கிறிஸ்துவை மாத்திரம் அறிவிக்கும்படி அவர் வழி நடத்தினது. வெறுமனே சிலுவையை மட்டும் மையப்படுத்தினால் அது விக்கிரக ஆராதனை ஆகிவிடும். சிலுவையில் இயேசு மரித்ததை மட்டும் சொன்னால் அது அர்த்தமற்றதாகிவிடும்.
ஏனெனில் எத்தனையோ பேர் ரோமாபுரியில் சிலுவைகளில் மரித்திருக்கின்றனர். அன்பானவர்களே, பிறப்பு இறப்பு மட்டுமல்ல, கிறிஸ்துவின் பிறப்பு இறப்பு மட்டுமல்ல, அவருடைய உயிர்ப்பு தான் நற்செய்தியை முழுமைப்படுத்துவது ஆகும். அதுதான் அவரை நம்புகிறவர்களுக்கு தேவபலன். கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், உயிரோடு எழுந்தார். அன்பானவர்களே, அப்போது கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய வாழ்க்கையும் ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும் என்பதை பவுல் இங்கே நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறார். அப்போது கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை, அவர் சிலுவையை எப்படி தம்மை தாழ்த்தினார், மரித்தார், மறு உயிர் பெற்றார் சிலுவை அனுபவத்துக்கு அப்புறம், இதெல்லாம் நமக்கு தேவ பலனாக இருக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். ரெண்டாவது, பைத்தியம், ஃபூலிஷ்னஸ். கொரிந்து பட்டணத்தில் பலதரப்பட்ட மக்கள் கூடினர். கொரிந்திய சபை மக்கள் சற்று இருமாப்பானவர்கள். சரிங்களா? வசனம் சொல்லுது பாருங்களேன். சில இடங்களில் 1-4-6 படிக்கிறோம். சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும் அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? அப்போ இருமாப்பு வேண்டாம், எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம். அப்போது கொரிந்து சபையாருக்கு இந்த பெருமை இருந்திருக்கு. இன்னொரு வசனம் பாருங்கள், அதே 4:18-19. நான் உங்களிடத்திற்கு வருகிறதில்லை என்கிறதாக சிலர் இருமாப்படைந்திருக்கிறார்கள். பவுல் எங்கே வரப்போகிறார்? ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாக உங்களிடத்திற்கு வந்து இருமாப்படைந்திருக்கிறவருடைய பேச்சை அல்ல, அவருடைய பலத்தையே அறிந்து கொள்வேன். வெத்து பேச்சு கிடையாது, அவங்களுடைய நடத்தை எப்படின்னு நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இருமாப்பு அவர்களுக்குள்ளே இருந்திருக்கிறது. 1-5-2. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்து இருக்கிறீர்கள். ஒரு ஒழுக்கக்கேடாக நடந்து கொண்ட ஒரு மனிதன், இவன் நீங்கள் உங்களை விட்டு நீக்காமல் இருமாப்பா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறார். 1-5 படித்து பாருங்கள். ஒரு மகன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்திருந்தான் அப்படின்னு அவளோடு தவறாக நடந்தான் இருக்கும். என்ன அர்த்தம்? ஒரு மகன் தாயோடு, அது பெற்ற தாயோ அல்லது மாற்றாந்தாயோ தவறாக நடந்திருக்கிறான். சரிங்களா? அப்போ இது ஒரு பெருசு இல்லை அப்படின்ற மாதிரி இருமாப்பா இருந்திருக்கிறாங்க. அதான் இந்த வசனத்தினுடைய பொருள். அப்போது சபையார் இடையில் இருமாப்பு, பெருமை எல்லாம் இருந்திருக்கு. பாவத்தை கண்டு காணாத நிலை இருந்திருக்கிறது. தேவனின் கிருபையை மறந்தவர்களே பெருமையானவர்கள். பெருமை பிடித்தவர்கள் பைத்தியம் பிடித்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த பைத்தியம் என்ற வார்த்தை 6 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. 1-1 18, 20, 21, 23, 25, 27 ஆகிய வசனங்கள் எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. தங்களை தாங்களே அழித்து கொள்ளுகிறவர்களுக்கு அது பைத்தியம். சரிங்களா? அக்கிரமங்களை விழுந்து கடந்தவர்களுக்கு சிலுவையின் செய்தி பைத்தியமாக தான் இருக்கும். பாருங்களேன், ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்கசாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியம். எப்படி எனில், தெய்வ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. ஞானிகள் வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அன்பானவர்களே, இப்படி பைத்தியம் வருது. இங்கே சொல்லப்படும் பைத்தியம் அறிவு குறைச்சலை அல்ல, ஒழுக்க குறைச்சலை, தேவனுக்கு எதிரான கலகத்தை குறிக்கிறது. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில் வாழ்ந்து மகத்துவமான சத்தியங்களை கற்றுக் கொடுத்து சிலுவையில் தாழ்மையின் சொருபியாக அவர் அடிமை போல மரித்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரே. இது அறிந்த பிற்பாடு இன்னும்
ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கை வாழுவோம் என்று சொன்னால் அதுதான் பைத்தியம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அது தேவனுக்கு எதிரான கலகம் என்று பொருள். ஆடம்பரமும் ஒழுக்கக்கேடும் நிறைந்த பட்டணத்தில் கொரிந்தில நாசரேத்தூரான் இயேசுவின் சிலுவை மரணம் எடுபடுமா, ஏற்கப்படுமா? இந்த கொரிந்து பட்டணத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சின் சென்டர் ஆஃப் தி ரோமன் எம்பையர், ரோம சாம்ராஜ்யத்தின் பாவ மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பாவங்கள் அங்கே இருக்குமா. சரிங்களா? அதனால தாங்க 5ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். சபைக்குள்ளே இருந்த விசுவாசிகள் இடத்துலையே தப்பான ஒழுக்கக்கேடான முறைகேடான ஒரு வாழ்க்கை இருந்தது. பார்த்தீங்களா? அப்போ சத்தியத்தை அறிஞ்சதுக்கப்புறம், கிறிஸ்துவை அறிஞ்சதுக்கப்புறம், சிலுவையின் செய்தியை அறிந்து கொண்டதுக்கப்புறம் இன்னும் பாவ வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அதான் பைத்தியம். அன்பானவர்களே, யூதர்களுக்கு அவர் இடரல். யூதர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடரல். அதுக்கு 2 காரணங்கள். என்னென்ன 2 காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம் என்று சொன்னால், சபிக்கப்பட்டவன் எப்படி தேவனாக முடியும்? சரிங்களா? உபாகமம் 21-23 படிக்கிறோம். இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன், சிலுவையில் மரத்தில் தொங்கினவன் சபிக்கப்பட்டவன். சரிங்களா? இப்போ இயேசு சிலுவையில் தொங்கினார், சபிக்கப்பட்டவன். அவர் எப்படிங்க தேவனாக முடியும்? யூதர்களுக்கு இயேசுவானவருடைய சிலுவை மரணம் இடரலாக இருந்தது. சங்கீதம் 22, ஏசாயா 53 ஆகிய அதிகாரங்கள் யூதர்களுக்கு அருவருப்பானவை. சரிங்களா? ஏன்னா அதில் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கு. 2வது, ஏன் யூதர்களுக்கு இயேசு இடரல் என்றால், ரோமர்களிடமிருந்து விடுதலை பெற்று தருவார் என்பதை பெரும் அடையாளமாக யூதர்கள் வைத்திருந்தனர். இயேசுவோ சாந்து சொரூபியாக வந்ததை அவர்களால் ஏற்க முடியவில்லை. நீங்கள் 1 Corinthians 1ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். யூதர்களுக்கு அவர் இடரலாயும், யூதர்கள் இடரல் அடைந்தார்கள். சரிதானே? கிரேக்கர்கள் அடையாளம் தேடினார்கள். அன்பானவர்களே, அப்போ பாருங்கள் என்ன அடையாளம் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரிய பெரிய அற்புதமெல்லாம் செய்வார். அற்புதம் செய்து நம்மை விடுவிப்பார், ரோமன் கையிலிருந்து விடுவிப்பார் அப்படிலாம் நினச்சாங்க. ஒரு வசனம் படிக்கிறேன். 1 Corinthians 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். அன்பானவர்களே, யூதர்கள் தேடின அடையாளம் என்ன? நம்ம விடுவிக்க வேண்டும், இயேசு ராஜாவாயிரணும், நம்மை ரோமர்களின் அடக்குமுறையிலிருந்து விடுவிக்கணும், அடையாளம் தேடினாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி ஒன்றும் பெரிய புரட்சியெல்லாம் ஒன்றும் பண்ணலை. ரொம்ப சாந்தமாக அவர் வாழ்ந்தார். அவங்களால ஏற்றுக்க முடியல. ஆகவே இந்த 2 காரணங்கள் இயேசுவிடம் நிறைவேறவில்லை. இடரல் அடைந்தார்கள். கிரேக்கர்களுக்கு அவர் பைத்தியம். எப்படி என்றால் 2 காரணங்கள். கடவுள் எப்படி மனிதன் ஆவார்? மானிட காரியங்களில் அவர் தலையிடுவது அவருக்கு அவமதிப்பு அல்லவா? எப்படிங்க கடவுள் மனுஷனாகி மனுஷங்களுக்காக சிலுவையில் மரித்தார்? இதெல்லாம் ஏற்றுக்க முடியுதா என்று ஒரு காரணம். இன்னொன்று, கிரேக்கருக்கு பிரதானம் தத்துவ ஞானமே, ஃபிலாசபி. அதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இயேசு மனிதனாக இறங்கி வந்து சிலுவையில் பாடுபட்டார் என்றால் அவரை பாடுபட வைத்தது தானே அவரை விட பெரிய சக்தி என்று அவர்கள் கருதினார்கள். பார்த்தீங்களா? இப்போ இயேசு சிலுவையில் பாடுபட்டார், அவரை பாடுபட வச்சது எதுங்க? அதான் பெரிய சக்தி அவரை விட. லாஜிக். பார்த்தீங்களா? ஃபிலாசபி, தத்துவ ஞானம். அப்போ அவர் சிலுவையில் பாடுபட வச்சது எது? பாவம் தானே. அப்போ பாவம் தான் பெரிய சக்தியோ என்று நினைக்க தோன்றுகிறது. அன்பானவர்களே, அப்போது கிரேக்கருக்கு சிலுவையில் மரித்தவர் எல்லாம் பைத்தியமாக
தோன்றினது. கிரேக்கருக்கு அவர் பைத்தியம், யூதர்களுக்கு அவர் இடறல் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் சத்திய வாஞ்சை உள்ள தேவனின் ரட்சிப்பின் திட்டத்தை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு செயல்படுகிற ஒரு கூட்டம் அங்கேயும் கொரிந்து பட்டணத்திலேயும் இருக்கத்தான் செய்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, மூன்றாவது முக்கிய அம்சம் ஞானம், விஸ்டம் அப்படின்னு பார்க்குறோம். தேவன் தமது குமாரனின் சிலுவை மரணம் மூலமாக மனுக்குலத்துக்கு அருளும் ரட்சிப்பை புறக்கணிப்பது பைத்தியம் அல்லது மதியீனம் ஆகும். அது உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். நான் ரட்சிப்பு என்னும் இலவச ஈவை ஏற்றுக்கொள்வதே ஞானம் ஆகும். ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னும் பாவகாரியங்களையே மூழ்கி கிடக்கிறோம் என்றால் ரட்சிப்பை நாம் புறக்கணிக்கிறோம் என்று அர்த்தம். அது பைத்தியம். அந்த ரட்சிப்பு என்ற இலவச ஈவை ஏற்றுக்கொண்டு பிறருக்கு அறிவிக்கிறோம், அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் வளர்கிறோம் என்றால் அதாங்க ஞானம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 17 முதல் 26 வசனங்கள் உள்ள அந்த பகுதியில் அது ஞானம் பற்றிய பகுதி. ஞானம் என்ற வார்த்தை 8 தடவைக்கு மேலாக திரும்ப திரும்ப வருகிறதை நீங்களே வாசித்து பாருங்கள். தேவ ஞானம் சிலுவையில் வெளிப்படுகிறது, இரட்சகரின் மரணம் மூலமாக. சரிங்களா? அவர் சிலுவையில் நமக்காக வந்து மரித்தார், இயேசு கிறிஸ்து. ஆனால் நிறைய பேருக்கு அது இடரலாக பைத்தியமாக தெரிந்தது. அதனால் பவுல் சொல்லார் பாருங்க, அது நமக்கு தேவ ஞானம், தேவ பலன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவ ஞானத்துடன் மனித ஞானத்தை கலக்கக்கூடாது. இப்படி தான் அவங்க கலந்துக்கிட்டாங்க. யூதர்கள் அவர் சபிக்கப்பட்டவர் அப்படின்னாங்க. கிரேக்கர் கடவுள் எப்படி மனுஷனாவார், அவரே மரிச்சாருன்னா அவரை மறிக்க வச்சதான் பெரிய சக்தி என்றெல்லாம் மனித ஞானத்தை கலந்து அவர்கள் தர்க்கம் பண்ணினார்கள். அப்போது நம்ம இந்த 1 அதிகாரத்தில் பார்த்தோன்னா சிலுவை குறித்து 3 வித்தியாசமான மனநிலைகளை பார்க்கிறோம். 1, சிலுவையின் காரியத்தில் சிலர் இடறுகிறார்கள். சரிங்களா? சிலர் இடறுகிறார்கள். நம்ம அதை பார்க்குறோம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 1 வசனங்கள் 22, 23 படித்தோன்னா யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். சிலருக்கு அவர் இடரல். சரிங்களா? அதான் யூதர்களுக்கு இடரல்னு பார்த்தோம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரல், கிரேக்கருக்கு பைத்தியம். சிலர் சிரிக்கிறார்கள். சிலுவையின் காரியத்தை பார்த்து சிலர் சிரிக்கின்றனர். அதான் யார் பாருங்க, கிரேக்கருக்கு பைத்தியம் அப்படின்னு சிரிப்பாங்கல்ல. கிரேக்கர் கிறிஸ்துவை, சிலுவையின் அந்த தியாகத்தை கண்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? சிரித்தார்கள். யூதருக்கு ஏற்றுக்கொள்ள கடினமாக இருந்தது, கிரேக்கருக்கு அது சிரிப்பாக இருந்தது. சரிங்களா? இது ஒரு மனநிலை. 3வது மனநிலை என்ன அப்படின்னா, அழைக்கப்பட்டவர்கள் விசுவாசிக்கின்றனர். 1 கொரிந்தியர் 1:24 ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, பெரிய கூட்டம் யூதர் இருக்கலாம், பெரிய கூட்டம் கிரேக்கர் இருக்கலாம், ஆனால் அதில் அழைக்கப்பட்டவர்கள், ஊரில் ஒருவனும் வம்சத்துக்கு 2 பேரும் அப்படின்னு பைபிள் படிக்கணும்ல. அந்த மாதிரி அழைக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். இன்றைக்கி ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் வேறு மதத்திலிருந்து நீங்கள் இயேசுவிடம் வந்திருக்கலாம். ஆனால் அவரை விசுவாசித்து அவரிடத்தில் வந்திருக்கிற நாம் அவரால் அழைக்கப்பட்டவர்கள். வேறு சபையிலேருந்து நீங்கள் வந்திருக்கலாம். அப்படி ஒரு நாள் வந்திருந்து நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உங்கள் குடும்பத்தார், உங்கள் சபையார் உங்களை அற்பமாக நினைக்கலாம், அவமதிக்கலாம், கேவலமாக நினைக்கலாம். ஆனால் அன்பானவர்களே, விசுவாசத்தோடு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனாக
தேவ ஞானமாக இருக்கிறார் என்பது நமக்கு நற்செய்தி. இவர்கள் கிறிஸ்துவே தேவ ஞானம், தேவ பலன் என்று உணர்ந்து கொள்வார்கள். சமீபத்தில் ஒரு சகோதரி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்னோடய கணவர் மிகவும் சுகவீனமாக இருக்கிறார், படுத்த படுக்கையாக மருத்துவமனையில் இருக்கிறாரு. நீங்கள் ஆண்டவர்கிட்ட போயிட்டீங்க, அதனால தான் உங்களுக்கு இப்படி அப்படின்னு வெளியில் உள்ளவங்க சொல்கிறாங்க. சபையார் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அந்த சபைக்கு போயிட்டீங்க, அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை. ஞாயிற்றுக்கிழமை சபையார் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த சபைக்கு போயிட்டீங்க, அதனால தான். சரி, நம்ம சபைக்குள்ள உள்ளவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு ஜெபம் பத்தலை. அன்பானவர்களே, நம்ம ஆண்டவருக்குள் வந்ததுக்கப்புறம் பலரும் பலவிதமாக பேசத்தான் செய்வார்கள். ஆனால் கிறிஸ்து எனக்கு தேவ பலன், கிறிஸ்து எனக்கு தேவ ஞானம் என்று கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ள வேண்டும். சிலுவையை மட்டுமல்ல, சிலுவையில் தொங்கினவரை பற்றி கொள்ள வேண்டும். அவரையே நாம் சார்ந்திருக்க வேண்டும். இந்த பாடத்தினுடைய 4வது அம்சம் கிறிஸ்து அல்லது மேசியா. மேசியா என்பது எபிரேய வார்த்தை, கிறிஸ்து என்பது கிரேக்க வார்த்தை. இரண்டுக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தி அனாயிண்டட் ஒன் என்று பொருள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கிறிஸ்தவர்கள் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அப்படிதானே அன்பானவர்களே? நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், சிலுவையின் மேன்மையை அறிந்தவர்கள், சிலுவையில் மரித்து உயிர்த்தவரை தெய்வமாக கொண்டிருக்கிறவர்கள். பாருங்களேன், அந்த மேசியா பாடுபடுவேன் என்று பல முறை சொன்னார் சீஷர்களிடத்தில். மேசியா பாடுபடுவது பேதுருவுக்கே பைத்தியமாய் தெரிந்தது. மத்தேயு 16:21-22 படிக்கிறோம். அது முதல் இயேசு தம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சிஷ்யர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினார். பார்த்தீங்களே, அப்போ அவனே பேதுருவே கிறிஸ்துவுக்கு தடுக்களை கொண்டு வந்தான். மற்ற சீஷர்கள் அதை புரிந்து கொள்ளவே இல்லை. அவர் சொன்ன அந்த காரியங்களை புரிஞ்சிக்கவே இல்லை. வசனம் சொல்லுது பாருங்க, மார்க் 10:31-32. ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். பின்பு அவர்கள் எருசலேம் பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவைகளை அவர்களுக்கு மறுபடியும் சொல்ல தொடங்கினார் அப்படின்னு பார்க்குறோம். மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு நம்ம அதை தெரிந்து கொள்ளலாம். அவங்களுக்கு இது விளங்கலை, அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 32ஆம் வசனம், அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை. மார்க் 9:32 இருக்குது. மார்க் 9:32 அவர் அந்த காரியங்கள்லாம் சொன்னார். அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை. அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை பாடுகள் போன்ற காரியங்களை அவங்க புரிஞ்சுக்கல, கேட்கறதுக்கும் பயந்தாங்க. அன்பானவர்களே, அவரை அறிந்தவர்களே, அவருக்கு அருகில் இருந்தவர்களே அறிந்து உணராத போது உலகத்தாரை நாம் என்ன சொல்லுவது? கூட இருந்தவங்களே அவர் சொல்லியும் புரிஞ்சுக்கல. நாமும் பாருங்கள், சத்தியங்களை எவ்வளவோ கேட்குறோம், எவ்வளவோ படிக்கிறோம், கேட்டும் படித்தும் புரிஞ்சுக்கல. சத்தியத்தின்படியான வாழ்க்கை நம்மிடத்தில் இல்லை என்பதுதான் தேவனுக்கு பெருத்த ஏமாற்றமாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஆகவே நாம் சிலுவையின் செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். பல பிரச்சனைகள் நிறைந்த கொரிந்து சபையாரிடம் கிறிஸ்துவை முன்வைக்கிறார் பவுல். ஏன்னா அவங்க பிரிஞ்சிருந்தாங்க. 1ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். 1 கொரிந்தியரில் நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன், அப்படி பிரிஞ்சிருந்தாங்க. நாமும் இன்னைக்கு அப்படி தான் இருக்கிறோம்.
ஐக்கியமில்லாத ஒரு நிலைமை. அவர்களை குற்றப்படுத்துவதற்கு முன், கொரிந்து சபை அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு குற்றப்படுத்துறதுக்கு முன்னாடி நம் நிலையை நாம் நிதானிக்க வேண்டும். பரிசுத்தமாக இருக்க, ஐக்கியமாக இருக்க, தேவனை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்ட நாம். நீங்கள் 1 Corinthians 1 அதிகாரத்தை ஃபுல்லாக, 1 அதிகாரம் முழுக்க படித்து பாருங்கள். இதற்காக நாம் அழைக்கப்பட்டோம். பரிசுத்தமாக இருக்க, ஐக்கியமாக இருக்க, தேவனை மையப்படுத்த அழைக்கப்பட்டோம் என்பதை நாம் அந்த அதிகாரத்தில் படிக்கலாம். நாம் அப்படியே தான் நடக்கிறோமா? நாம் அழைக்கப்பட்ட நோக்கம் புரிந்திருக்கிறோமா? அப்படியே தான் வாழ்கிறோமா என்று சிந்திக்கணும். சிலுவையை பற்றி உபதேசம், சிலுவையின் செய்தி நமக்குள் நல்மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? முதலாவது அது என்ன மாற்றியிருக்கா? கிறிஸ்தவனாய் இருப்பது என்றால் சபையில் இருப்பது அல்ல, கிறிஸ்துவுக்குள் இருப்பது ஆகும். பார்த்தீங்களா? பவுல் தான் சொல்ல வர்றார். நிறைய பேர் சபையில் இருக்கிறோம், சர்ச் மெம்பர்ஸாக இருக்கிறோம், அது எளிது. ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். இட் இஸ் ஈஸி டு பி சர்ச் மெம்பர்ஸ், பட் இட் இஸ் குவைட் ஹார்ட் டு பி கிறிஸ்டியன்ஸ் அண்ட் கிரைஸ்ட் லைக். கிறிஸ்தவர்கள் என்றால் என்ன? கிறிஸ்துவ போல் இருக்கிறது. அதற்கு பலன் தேவனே நமக்கு தர வேண்டும். அன்பானவர்களே, ஆண்டவரே நமக்கு எல்லாமாக இருக்கிறார். கொரிந்து சபை ஒரு டிவைடட் சர்ச், ஒரு டிஃபைல்டு சர்ச், அ டிஸ்கிரேஸ்ட் சர்ச் என்ற நிலையில் இருந்தது. ஒரு கரைபட்ட சபையாக, பிரிவினை நிறைந்த சபையாக, கெட்ட பேர் பெற்றிருந்த ஒரு சபையாக கொரிந்து சபை இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி கிறிஸ்துவை பவுல் முன்வைக்கிறார். எப்படி வைக்கிறார் பாருங்க. அவரே நமக்கு எல்லாம் என்று முன்வைக்கிறார். 1 Corinthians 1:30-31 படிக்கிறோம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நம்முடைய ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு எல்லாம் இயேசு தான். ஆகவே அவரை நாம் முற்றிலுமாக பற்றி கொள்ள வேண்டும், அவரே முன்மாதிரியாக வைத்து வாழ வேண்டும் என்பதை பவுல் வலியுறுத்துகிறார். ஆகவே அவருக்குள் இருப்போம், அவரை போல் நடப்போம். ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளின் பாடத்திற்கு நமக்கு நன்றி. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு, தங்களையே பாவத்தில் அழித்து கொள்ளுகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன் அப்படின்னு படித்தோம். ஆண்டவரே கர்த்தாவே, சிலுவையில் மரித்த கிறிஸ்துவை, சிலுவை மரணத்திற்கு அப்புறம் உயிர்த்த கிறிஸ்துவை நாங்களை எப்பொழுதும் நோக்கி பார்த்து அவருக்குள் நிலைத்திருக்கவும், அவருக்குள் நடக்கவும், அவரை போல் வாழவும் ஆண்டவர்களுக்கு பலத்தை கொடுங்க. கர்த்தாவே, கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்தவ சபையாக நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற ஞானத்தை எங்களுக்கு தந்து, ஆவியானவர் அபிஷேகத்தை எங்களுக்கு தந்து எங்களை நீ நடத்தும்படி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த பாடத்திலே நாம் சந்திப்போம். ஆமேன்.